ஏன் இங்க நின்ன? பைக்கை விட்டு இறங்க. நான் ஒன்றும் பண்ணல சார், நான் போயிட்டு இருந்தேன். அவனை விடுங்க. ஏன் தொந்தரவு பண்றீங்க? நெல்லை சம்பவத்தின் பின்னணி. நெல்லை KUTC நகரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பங்கேற்ற ரோடு ஷோ மற்றும் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது. மதியம் 2 மணி அளவில் நடந்த இந்த பிரச்சாரத்தின் போது தாழையூத்து அருகே பொட்டல் பகுதியில் இளைஞர் ஒருவர் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மாநகர காவல் துணை ஆணையர் DC விஜயகுமார் அந்த இளைஞரை வழிமறித்து அவரது நெஞ்சு பகுதியில் ஓங்கி குத்தியுள்ளார். தாக்குதலில் ஈடுபட்ட காவலர்கள். துணை ஆணையருடன் காரில் வந்த காவலர் திருப்பதி ராஜன் என்பவரும் அந்த இளைஞரை தாக்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த அதிவிரைவு படை காவலர்கள் இளைஞரின் பைக்கை கீழே தள்ளிவிட்டு அவரை சாலையோரத்திற்கு இழுத்துச் சென்று சரமாரியாக தாக்கியுள்ளனர். நான் என்ன தப்பு செய்தேன்? எதற்காக அடிக்கிறீர்கள் என்று அந்த இளைஞர் கேட்டும் காவலர்கள் பதிலளிக்காமல் வாகனத்தில் ஏறிச் சென்றுள்ளனர். சமூக வலைதளங்களில் கண்டனம். இந்தச் சம்பவத்தை பின்னால் வந்த மற்றொரு இளைஞர் தனது அலைபேசியில் வீடியோ எடுத்துள்ளார். ஏற்கனவே சாத்தான்குளம் தந்தை மகன் மரணம் மற்றும் மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு போன்ற சம்பவங்களால் காவல்துறை மீது அதிருப்தி நிலவி வரும் சூழலில் இந்த வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மணிகண்டன் என்ற இளைஞரை எசுதை சுட்டுக் காயப்படுத்திய சம்பவத்தையும் ஆடியோ குறிப்பிடுகிறது. தவறு செய்திருந்தால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லலாமே தவிர இப்படி நடுரோட்டில் வைத்து தாக்குவது முறையல்ல என தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நியாயம் கேட்டு வருகின்றனர்.